தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியுள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக சென்னை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று முதல் இரவு நேரத்தில் பரவலான இடிமின்னல் மழை மீண்டும் தொடங்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கூறியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மேற்கு வடமேற்கு காற்று இணைவு, ஈரப்பதம் மற்றும் பகல் வெப்பத்தால் இன்று முதல் பரவலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிய உள்ளது. இந்த மழை அடுத்த 3 நாட்களுக்கு நீடிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக உள் மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழியும் என கூறியுள்ளார். அதேபோல கடலோர மாவட்டங்களான புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் பரவலான இடியுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்களில் மின்னலுடன் கூடிய பலத்த மழையும் பதிவாகும் என கூறியுள்ளார். குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஆங்காங்கே வலுவான இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்புள்ளது என பதிவிட்டுள்ளார்.